விஜய் கட்சியில் அதிகார யுத்தம், தாவேகாவில் நடப்பது என்ன? வளரும் கட்சிக்குள் கோஷ்டிகள் தலை தூக்குவது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். இந்த விதத்தில் விஜயின் தாவேகாவுக்குள் அதற்குள்ளாகவே கோஷ்டி அரசியல் கொடிகட்டி பறக்க தொடங்கிவிட்டது. விஜய் மக்கள் இயக்கத்தை வழிநடத்திய புசி ஆனந்தை மட்டுமே மலை போல நம்பி தாவேகா என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்த நடிகர் விஜய் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலும் ஆனந்தை அமர்த்தி அழகு பார்த்தார். ஆனால் மன்றத்தை கட்டி இழுப்பது போல் கட்சியை அவரால் கட்டி இழுக்க முடியவில்லை. பணம் வாங்கிக் கொண்டு கட்சி பதவிகளை விற்பதாக ஆங்காங்கே புகார்கள் பறந்தன. விஜய்க்கும் தங்களுக்கும் இடையில் தடுப்பரணாக இருப்பதால் ஆனந்த் மீது தொண்டர்கள் அதிருப்திகளை கொட்டினார்கள். இருந்த போதும் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரையும் தனது கட்டுப்பாட்டிலும் கண்ணசைவிலும் வைத்திருந்தார் ஆனந்த். இதனால் அவரை மீறி கட்சிக்குள் எதுவும் அசையாது என்ற நிலையே இருந்தது. இந்த நிலையில்தான் ஆதவ் அர்ஜுனா, CTR நிர்மல்குமார் என அரசியலில் கரை புரண்டவர்கள் மாற்று கட்சியிலிருந்து வரிசையாக வந்து தாவேகாவில் ஒட்டினார்கள். அவர்களுக்கு மாநில பொறுப்புகளையும் தயங்காமல் வழங்கினார் விஜய். ஆனால் இவர்களுக்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு கட்சிக்குள் ஆனந்தின் பிடி மெல்ல மெல்ல தளர ஆரம்பித்தது. மாவட்ட செயலாளர்களை எல்லாம் புசி ஆனந்த் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை கட்சிக்குள் புதிதாக வந்தவர்கள் விரும்பவில்லை. இதனால் தொழில்நுட்ப ரீதியாக கட்சி பொறுப்பாளர்களை தன்னை நோக்கி திருப்பும் விதமாக கட்சிக்குள் சில செயல் திட்டங்களை அமல்படுத்தினார் ஆதவ் அர்ஜுனா. அதே போல் நிர்மல்குமாரும் கட்சியின் பிரச்சார முகமாக பொது வெளிகளில் பேச ஆரம்பித்தார். ஆனால் இவையெல்லாம் ஆனந்துக்கு அவ்வளவாய் பிடிபடவில்லை. அவர்களை போல பேசவும் அவருக்கு வரவில்லை. இதனால் இவர்களுக்குள் கருத்து மோதலும் அவ்வப்போது தலை தூக்கியது. இவர்களுக்கு மத்தியில் தாவேகாவுக்கு வியூகம் வகுக்க வந்த ஜான் ஆரோக்கியசாமியும் தன் பங்குக்கு அரசியல் செய்ய ஆரம்பித்தார். புசி ஆனந்த் குறித்து அவர் பேசியதாக வெளியான ஆடியோவும் சர்ச்சைகளுக்கு சக்கரம் கட்டியது. இதனால் ஒரு கட்டத்தில் விஜயை தவிர மற்ற யாரும் ஆனந்தை விரும்பாத சூழலும் இயல்பாகவே உருவானது. இதை அடுத்து புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் என 3 பேரும் 3 திசையில் நின்று கொண்டு கட்சிக்குள் தங்களுக்கென செல்வாக்கை தனித்தனியாக தக்க வைக்கும் முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறார்கள். இதில் ஆனந்துக்கு ஆதரவாக இருக்கும் மாவட்ட செயலாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பதில் ஆதவுக்கும் நிர்மலுக்கும் இடையில் தனியாக ஒரு போட்டி நடப்பதாகவும் சொல்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசிய தாவேகா நிர்வாகிகள் சிலர், முன்பு புசி ஆனந்தே அனைத்தையும் கவனித்து வந்தார். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பொறுப்புகளை பலருக்கும் பிரித்து கொடுத்து விட்டார் விஜய். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி பொறுப்பாளர்களையும் நியமித்திருக்கிறார். அதுவே ஆனந்தை ஓரங்கட்டுவதற்கான முதல் படி மாதிரிதான் தெரிகிறது. இதை தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அருண்ராஜ், ஜான் ஆரோக்கியசாமி என ஆளாளுக்கு செல்ஃப் கோல் அடிக்க பார்க்கிறார்கள் என்றனர்.